VRS Infotainment வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் கனமழையால் தேங்கிய மழைநீர் வடியாததால் 20 நாட்களுக்கு மேலாக தவித்து வரும் பொதுமக்களின் அவல நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெஞ்சல் புயல் தடம் தெரியாம மறைந்து விட்டதாக கருதி கொண்டிருக்கும் சூழல் 20 நாட்களுக்கு மேலாகியும் அதன் தாக்கத்தில் தவித்து வருகிறது விழுப்புரம் மாவட்டம். வடியாத வெள்ளம், குடியிருப்புகளை சூழ்ந்த கழிவுநீர் என மீள முடியாமல் தவித்து வருகின்றனர் மக்கள். பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாத்தனூர் அணையில் இருந்து நீர் திறந்துவிடப்பட்டு ஏராளமான கிராமங்கள் பெருவெள்ளத்தில் தத்தளித்தன. இதனால் விழுப்புரத்தில் உள்ள 80% மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளான நிலையில் பல பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றன. குறிப்பாக விழுப்புரம் புறநகர் பகுதியான ஆசிரியர் நகர், லிங்கம் நகர், நேதாஜி நகர், பாலாஜி நகர், திருவேங்கடம் நகர், PRS நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக மழைநீர் தேங்கி வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். தண்ணி இவ்வளோ தண்ணி, இப்போ நான் அதில் தான் இறங்கி வரேன். புல்லுவெல்லாம் மாடியை தாண்டி சூழுக்கு இட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வடியவே இல்லை. மோட்ரு தான் வச்சுருக்காங்க, அது என்ன மோட்டருன்னு தெரியல. ஆனால் தண்ணி வடியவே இல்லைங்க. இடுப்பு மட்டும் தண்ணி இருக்குது. புல்லுவெல்லாம் இப்போ 10 நாளாக பள்ளிக்கூடமே போகல. எல்லாம் ஒருத்தர் இருக்கிறவங்க பூரா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வயசானவங்களாம் வெளியே வாசலாம் அந்தாண்ட போகவே முடியல. இந்த மாதிரி ஊருக்கு செய்திக்கு இப்போ எங்கள் மருமம் இட்டாந்து என்னை விட்டுட்டு வராங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதில் பள்ளி செல்லும் மாணவர்களின் நிலைதான் வேதனையின் உச்சம். இப்படி பல இன்னல்களுக்கு இடையே பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் தேர்வுகள் நடப்பதால் வேறு வழியின்றி சிரமப்பட்டு பள்ளிக்கு செல்வதாக தங்களது வேதனையை பகிர்ந்து கொண்டனர். லிங்கம் நகர், ஆசிரியர் நகர் உள்ள இங்கே ஒரு 2-3 வாரமாகவே தண்ணி நிற்கிது. எங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி பின்னாடி பக்கமாக செவிரேறி குதிச்சு தான் வர வேண்டியதாக இருக்குது. தண்ணியில் நடந்து எங்கேயும் வெளில டியூஷன் அந்த மாதிரி எங்கேயும் போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து விட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் போக வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 வாரமாக ஸ்கூலுக்கு போகல அங்கிள். அது லீவு தாண்டி அதுக்கப்புறமா ஒரு வாரம் ஸ்கூல் போகல. நாங்கள் தண்ணி வர முடியலன்னு ஸ்கூலில் பெர்மிஷன் கேட்டு வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் டைம் போக முடியாமலும் இருக்க முடியாது. அதனால சரி வேறு வழி இல்லாமல் பின்பக்கமாக வரோம் அங்கிள். வீட்டை விட்டு வெளியேறுவதற்கே கஷ்டப்பட்டு வரும் மக்கள் வீட்டினுடைய கதவை திறந்தாலே விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் புகுந்து விடுவதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். 3 வாரமாக தண்ணி நிற்கிது. டெய்லியும் பாம்பு, பெரிய பெரிய பூரா எல்லாம் வீட்டு உள்ளே வருது சார். கதவையே திறக்கவே முடியல. கதவை திறந்தாவே பாம்பு வருது. கேட்டுக்கிட்டெல்லாம் அப்படியே பாம்பு ஓடுது. அப்படியே இப்போ வெளில வர்றதுக்கே பயமாக இருக்குது. 2 குழந்தைங்க இருக்குங்க. 2 குழந்தைங்களும் வெளியில் வராமல் எவ்வளோ நாள் சார்? 2-3 வாரமாக வீட்டுள்ளே அடைஞ்சி எப்படி சார் உட்காந்துருக்க முடியும்? எங்களுக்கு அதனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப கோவம் வருது, டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரில. பசங்க மேலே எரிஞ்சு விழ வேண்டியதாக இருக்குது. அது மழை நீரோடு கழிவு நீரும் வீடுகளுக்குள் புகுந்து அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், மழை நீரில் கழிவு நீரும் கலந்து நோய் தொற்று ஏற்பட்டு பெரும்பாலானோர் மருத்துவ சிகிச்சைக்கு கூட செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கி கிடப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். வடியாத நீரால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வண்டி போகுது. இவ்வளோ நாளாக இப்போ நடந்து தான் போயிட்டு இருந்தோம். முட்டிக்கால் தூரம் தண்ணி. நைட்டில் அன் டைமில் வர முடியாது. பாம்பு எல்லாத்தையும், தேள் எல்லாமே வீடு ஃபுல்லாக ஏறுறது எல்லாமே இருந்துச்சு. வரைக்கும் காரு பாதி தண்ணி மேலே வேஸ்ட்டாகி நிற்கிது. நிறைய ப்ராப்ளம். தண்ணி, கரண்ட்டு எதுவுமே இப்போலாம் எதுவுமே இல்லை. பாதிப்பு குறித்து பொதுமக்கள் தொடர்ந்து தங்களின் வேதனையை தெரிவித்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. அதன்படி இந்த தாழ்வான பகுதிகளில் தேங்கும் தண்ணீரை 3 மோட்டார்களை வைத்து இறைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன? மக்கள் துயர் துடைக்க செய்ய வேண்டியது என்ன என்ற தகவல்களை களத்தில் இருந்து பகிர்ந்து கொள்கிறார் செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் நேதாஜி நகர் உள்ளிட்ட 100 குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் 20 நாட்களுக்கு மேலாக மழைநீர், கழிவுநீர் கலந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த மக்களோட முக்கியமான கோரிக்கை இந்த தண்ணீரை நிரந்தரமாக வெளியேற்ற பாதாள சாக்கடை திட்டம், அதே போல வடிகால் வசதி, அதே போல அருகில் இருக்கக்கூடிய தண்டவாளம் பகுதியில் கல்வெட்டு அமைத்து முற்றிலுமாக தண்ணீரை வெளியேற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கு கொண்டு செல்லணும். இதுதாங்க இந்த மக்களோட முக்கியமான கோரிக்கையை பார்த்துட்டு இருக்கோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவு பெரியச்சுடனுடன் கோபிநாத். மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையே வலியுறுத்தி வரும் மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.
RS என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.